இருக்கிற ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த நகை வச்சாலும் நம்மளுக்கு காசு பத்தாதப்போ இதெல்லாம் விற்றுடலாம், நான் பாதி நகையை நான் கொடுக்க வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றெல்லாம் சேர்த்து வச்சது, நீ வந்து அதை விற்க வேணாம், இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பிளட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு. ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் சத்யஹரி. இன்னைக்கு நம்ம சேனல் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, பார்ட் 2 கோல்ட் கலெக்ஷன் கண்டினியூஷன் வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் இன்னொரு செட் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி வேர் பண்ணுவேன் தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஒன் மோர் டிஸ்க்ளைமர், நான் பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த கோல்டாக வந்து எடுத்துகிட்டு போய் பிளட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதுக்காக தான் வந்து அது பிளட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கோல்டும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்து இது வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கோல்டு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்காக பிளான் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் அந்த ஐடியாலாம் வரதுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து இப்படி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் ரெடி, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்கிட்ட இன்னொரு நெக்லஸ் இருக்குங்க. இது வந்து கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது, ஃபஸ்ட்டு சீட் போட்டு வாங்கினது. ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் சீட் போட்டு நான் வாங்கினது. அன்றைக்கி இருந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து நான் மந்த்லி 10,000 பே பண்ணப்போ என்னால் வந்து 21 to 22 கிராம்ஸ் கிட்ட வாங்க முடிஞ்சுது. இதோட வெயிட் வந்து 22 கிராம்ஸ். இது வந்து லைட் வெயிட் கலெக்ஷன் தான். பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா கிராண்டாக வந்து தெரியும். இந்த நக்ஷாஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது. இதில் வந்து எந்த ஸ்டோன்ஸும் கிடையாது, அந்த குந்தன்ஸ் மட்டும் இருக்கும் அங்கங்கே. மற்ற எல்லாமே வந்து பிளெயின் கோல்டு தான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பேக் செயின் வந்து வாங்கலை, ஏன்னா எனக்கு வந்து மற்ற நெக்லஸஸ்க்கு வந்து பெரிய பெரிய பேக் செயின்ஸ் இருக்குது. அதுவே வந்து நான் ரீப்ளேசபிள் லிங்க்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தனால நான் எதுக்குமே வந்து பேக் செயின்ஸ் வந்து வாங்கலை. அது ஏன்னா அந்த பேக் செயின் வாங்கும்போது அந்த வாங்குற அந்த எக்ஸ்ட்ரா 4 கிராம்ஸ் கூட வேஸ்டேஜ் வந்து சேம் வேஸ்டேஜோ இல்லை சேம் மேக்கிங் சார்ஜோ தான் விழும். அதனால வந்தாலும் அதை வந்து நான் பேக் செயின் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த நெக்லஸ் வந்து வேர் பண்ணும்போது இப்படி தான் இருக்குங்க. ரொம்ப ப்ரெட்டியான நெக்லஸ். நீங்கள் எதனா ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா சிம்பிளாக இந்த ஒரு நெக்லஸ் போட்டே வந்து நீங்கள் போயிடலாம். நீங்கள் இது நெக்லஸாகவும் வேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மினி ஹாரமாக கூட வேர் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக பாப்பாக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து நான் இந்த மிடில் ஹாரம் மாதிரி தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி கூட நீங்கள் வேர் பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ மாடல் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டாலரில் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், ஆனால் இந்த லிங்க்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கும். அதனால வந்து இது கொஞ்சம் பயம்தான் எனக்கு. வந்து இது வேர் பண்ணணும்னா கொஞ்சம் பயம்தான், கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் சோக்கராக கூட யூஸ் பண்ணலாம். நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா இந்த 2 பக்கமும் இழுத்து, ஸோ உங்களுக்கு வந்து இது சோக்கராக கூட இருக்கும். நல்லா நெக்குக்கு வந்து க்ளோஸாக போட்டிங்கன்னா வந்து சோக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கொஞ்சம் நெக்லஸ் மாதிரி போட்டு இதுக்கு வந்து நான் எப்படி மேட்ச் பண்ணுவேன்னா, இந்த ஒரு லாங் செயின், இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட செயின். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒரு செயின் இது. இந்த செயின் வந்து அரவுண்ட் 3 பவுன். இந்த மாதிரி ஒரு செயின் வந்து என்னோடய தாய் மாமா வந்து போட்டிருந்தார். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மாடல் தான் என்னோடய ஹஸ்பண்ட் போடணுன்னு வந்து அந்த மாதிரி சிமிலர் பேட்டர்னில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி கோல்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னு அப்படியே என்னோடய ஹஸ்பண்டுக்கு செயின், ஃபிங்கர் ரிங் எல்லாம் வந்து நான் வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன். எப்பயாச்சும் ஒரு சிம்பிளாக செயின் போட்டேன்னா இந்த செயினில் வந்து இந்த பெண்டன்ட் வந்து போட்டு நான் மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ இதோட வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா வந்து ஜஸ்ட் இந்த நெக்லஸோடவே போயிடலாம். இந்த நெக்லஸ் அண்ட் திஸ் செயின், இது ஒரு செட்டாக இருக்கும். நல்லாயிருக்கா? ஸோ அப்போல்லாம் வந்து கோல்டு வாங்கும்போது எனக்கு பெருசாக இந்த ஐடியாஸ்லாம் கிடையாது. இது அழகாக இருக்குது, இதுக்கு வந்து இப்படி மேட்ச் அப்படிலாம் கிடையாது. மாடல் எப்படி இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கோல்டு வாங்கணும் அப்படி தான் வந்து நான் இனிஷியலாக இருந்திருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சு சேவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி, இதுக்கு மேட்ச் பண்ணி, இதுக்கு வந்து இது வாங்கினா செட் ஆகும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வாங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பெண்டன்ட் பற்றி நான் சொல்லலை. இது வந்து என்ன சொல்கிறது, ரீப்ளேசபிள் பெண்டன்ட். இது வந்து நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் நான் வாங்கின பெண்டன்ட். ஆக்சுவலி இந்த நெக்லஸ்க்கு முன்னாடி இந்த பெண்டன்ட் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது.
இது வந்து அரௌண்ட் 16 கிராம்ஸ் 2 சவரும். அதில் கோல்டு வெயிட் வந்து அரௌண்ட் 14 கிராம்ஸ். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்க எத்தனை கிராமு என்னென்னு. ஏன்னா ஒன்று பார்த்து பார்த்து நம்ம வாங்கினது இல்லையா, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். கீழே வந்து இந்த எல்லாமே வந்து கோல்டு பால்ஸ் தான். க்ரீன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் அண்ட் பிங்க் ஸ்டோன் இருந்தது. இது எல்லா செயின்ஸ்க்கும் வந்து நீங்கள் கைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பீட்ஸ் செயின்ஸ்க்குலாம் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் என்ன ஒரு ட்ராபேக்னா, பின்னால் பார்த்தீங்கன்னா ஹூக்கு, இந்த ஹூக் வந்து இது ரிமூவபிள் ஹூக் கிடையாது, அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஹூக்கு. அதனால் வந்து இந்த செயின் வந்து தின்னாக இருக்கிறது மட்டும்தான் உங்களால் போட முடியும். ஒருவேளை பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா வந்து உங்களால் இது வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு வே இந்த மாதிரி போடுறது. இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு பேர்ல் ஹாரம் வாங்கியிருந்தேன் இல்லையா, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அது பார்க்கணும், அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பேர்ல் ஹாரம். ஸோ இது வாங்கும்போதே நான் நினச்சி தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்குது, ஸோ இது கீழே வந்து போட்டோன்னா ஒரு ஹாரம் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இது ரொம்ப ஸ்டர்டியான ஒரு பேர்ல் செயினுங்க. இதில் மொத்தம் வந்து இதோட கிராஸ் வெயிட் வந்து 45 கிராம்ஸ், 40 கிராம்ஸோ 45 கிராம்ஸோ. இதில் நெட் வெயிட் வந்து அரௌண்ட் 20 to 22 கிராம்ஸ் கோல்டே இருக்குது இதில். ஸோ இது வாங்கின அன்றைக்கும் கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 6200 300 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. எப்படியோ இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சது வந்து அன்றைக்கி நான் வாங்கினதே வந்து இப்போ வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு, நான் தள்ளி போட்டிருந்தேன்னா இப்போ வந்து என்னால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஸோ இதில் வந்து க்ரீன் பீட்ஸும் ரெட் பீட்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக இப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருந்தேன், இதுக்கு வந்து ஒரு பெரிய லாக்கெட் வந்து ரிமூவபிள் லாக்கெட் வாங்கி இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். காட் பிளெஸ் மீ வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கணும். இது வந்து பிளெட்ஜ் பண்ணுற ஐடியா இல்லை. இந்த மாதிரிலாம் வாங்க வைக்கும்போது வந்து நம்மளால் பிளெட்ஜும் பண்ண முடியாது, நம்ம விற்கிறோம் நினச்சாலும் வந்து நம்மளுக்கு மனசு வராது. ஸோ இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து அப்படியே வச்சுக்க தான் போகிறேன். இதுக்கு வந்து ஒரு லாக்கெட் மேட்ச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு அதே மாதிரி வந்து ஒரு பேர்ல் இயர்ரிங் வந்து வாங்கினோன்னா வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு மேட்சாக வந்து பேர்ல் பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு பேங்கிள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராபப்ளி ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ஒரு சிம்பிளான செட் வச்சுருக்கேன், அதுவும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு இயர்ரிங்கு. இது வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி வாங்குது. இதெல்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன் வந்து ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லி, ஜெயின் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி வாலாஜாவில் இருக்குது. அங்கே தான் வந்து நான் வாங்கினது. அது எனக்கு ரொம்ப ராசியான கடை. அங்கே தான் இதெல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ரெட்டியான பேட்டர்ன், ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும் இந்த இயர்ரிங்லாம். கீழே வந்து ஒரு சின்ன பால் இருக்கும், குட்டியான பால். அதுவும் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இது வந்து க்ரீன், ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். சின்ன ஜும்கா மாதிரி. இப்போ நான் போடல. இதுக்கு வந்து ஒரு மாட்டில், இந்த மாட்டிலுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்த ஒரு மாட்டிலுங்க இது. அதனால் வந்து இதை மாற்ற விரும்பல, அப்படியே வந்து வச்சுருக்கேன். நான் எப்பயும் போட்டதில்லை, எனக்கு வந்து மாட்டில் போட வந்து பெருசாக விருப்பம் இருக்காது, அதனால் நான் எப்பயும் யூஸ் பண்ணதில்லை. பட் இது வந்து ஃப்யூச்சரில் இன்கேஸ் வந்து ஒரு 3 லேயர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணலான்னு வந்து ஒரு பிளானில் வந்து இருக்கேன். இது வந்து அரௌண்ட் 4 கிராம்ஸ் இருக்கும். இந்த இயரிங்ஸ் வந்து 6 to 7 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில். ஏன்னா இது பார்க்கறதுக்கு வந்து குட்டியாக இருக்கும், பட் இது வந்து நல்ல வெயிட் இருக்கிற ஒரு இயரிங்ஸ் இது. ஸோ இது வந்து அரௌண்ட் 6 to 7 கிராம்ஸ் இருக்கும். போட்டால் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு மேட்சாக, இது நான் எதுக்கு மேட்சாக வாங்கினேன் தெரியுங்களா, இந்த இயரிங்கும் நான் போட்டிருக்கிற தாலி சரடும் மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது வாங்கினது. இதுக்கு மேட்சாக வந்து இன்னொரு ஒரு சின்ன நெக் செட் மாதிரி வாங்கலான்னு வாங்கினது தான் வந்து இந்த செயின். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கினது. 2020 வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணதுங்க. இது வந்து 14 கிராம்ஸ் இருக்கும், 16 கிராம்ஸ் டோட்டலாக. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் போய் கோல்டு வெயிட் மட்டுமே அரௌண்ட் 14 கிராம்ஸ் இருக்கும். இந்த செயின் மாடல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா ட்ரெண்டியாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. இந்த செயின் வந்து நான் ரொம்ப அதிகமாக கூட போட்டதில்லை, ஏன்னா இது போடணுன்னா எனக்கு பயம். இது வாங்கின ஒரு 1 மந்த்லேயே வந்து கீழே இருக்கிறது வந்து எனக்கு வந்து விழுந்துச்சு. அப்புறம் போய் அதே கடையில் கொடுத்து நான் வந்து அது வந்து பற்ற வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் வந்து ரொம்ப அதிகமாக போட மாட்டேன், ரொம்ப அக்கேஷனல் தான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டபுள் செயின் லிங்க்லாம் இருக்கும் இங்கே இந்த டிசைன். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து நான் பாப்பாவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் வந்து ப்ளெட்ஜ் பண்ண தான் போகிறேன். இது எல்லாமே வந்து ப்ளெட்ஜ் பண்ண போகிறோம், எக்ஸப்ட் அந்த பீட்ஸ் இருக்கிற ஜுவல்லரிஸ் அது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து ப்ளெட்ஜ் பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போடும்போது. எப்பயாச்சும் ஒரு சிம்பிளாக ஒரு சுடிதார் போடுறோம், ஒரு சிம்பிளாக ஒரு saree வேர் பண்ணிட்டு போகிறோன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இது நெக்லஸ் மாதிரியே இருக்கும் இல்லையா, இந்த நெக் பீஸ் வித் இந்த சரட்டு, அதுக்கப்புறம் அந்த இயரிங், இதுக்கு மேட்சாக வந்து ஒரு பிரேஸ்லெட் இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரேஸ்லெட் ஒரு 2 வாங்கியிருந்தேன். பட் அது எல்லாமே வந்து பெண்ட் ஆகிடுச்சு, இப்போதைக்கு இல்லை. ஸோ அப்படி தான் வந்து இது மேட்ச் பண்ணி வாங்கினது. நல்லா இருக்கு இல்லையா? ஓகே. ஆக்சுவலி நான் இயரிங்ஸ் கலெக்ஷனும் வந்து செப்பரேட்டாக போடலான்னு நினச்சிருந்தேன். பட் இயரிங்ஸில் வந்து இப்போதைக்கு கையில் இல்லை, ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லையா, அந்த செட்டில் வந்து பேங்க்கில் வந்து ப்ளட்ஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இயரிங் மட்டும் நான் காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். இதெல்லாம் ஸ்டோன் இயரிங். இது வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வாங்கின வெரி ஃபர்ஸ்ட் ஆர்னமெண்ட்டுங்க. இது 2019 வாங்கினது. எனக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் வந்தது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் பீரியட் போகும்போது வந்து 18,000 தான் சேலரி. ட்ரைனிங் முடிஞ்சதும் வந்து நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 22,000 ஆகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின ஃபர்ஸ்ட் இயரிங். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, டாப்ஸாக ஏதோ சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் இதை ரொம்ப வேர் பண்ண மாட்டேங்க, ஏன்னா வந்து எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுமோன்னு எனக்கு பயம். ஏன்னா இது ப்ரெஸ்ஸிங் கம்பல் இல்லையா, ஸோ அதனால் மிஸ் ஆகிடுமோன்ற பயம். இது மாற்றவும் வந்து எனக்கு விருப்பம் இல்லை. இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது இல்லையா, ஸோ மாற்றாமல் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இது அரை சவருங்க. இது அன்றைக்கி வந்து 15,000 16,000 கொடுத்து வாங்கியிருந்தேன். அரை பவுன் இயரிங்ஸ் தான் இது. நான் இது ரொம்ப வேர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வேர் பண்ணதே இல்லை, வாங்கினதோட சரி ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இதுதாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.